ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பாக்ஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி ஏஇ மெக்கானிக்கலுக்கான ஒரு 75 டேஸ் மெகா ஸ்டடி பிளான். இதுக்காக பார்த்தோம் அப்படின்னா, நம்ம விடாமுயற்சி பேட்ச் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ போத் இந்த ஸ்டடி பிளான் அண்ட் இந்த பேட்ச் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எண்ட் வர பாருங்க. ஸோ நம்மளோட இந்த ஸ்டடி பிளான் படி நமக்கு வந்து நம்ம என்னென்னலாம் படிப்போம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, டெக்னிக்கலுக்கான கான்செப்ட் இது எல்லாமே உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோஸா தான் இருக்கும். சரியா? நம்ம சொல்ற எல்லாமே ரெக்கார்டட் வீடியோஸ் தான். டெக்னிக்கலுக்கான கான்செப்ட், அதுக்கப்புறம் டெக்னிக்கலுக்கான ப்ராப்ளம் சால்விங் ரெக்கார்டட் வீடியோஸ், அதுக்கப்புறம் ஜெனரல் ஸ்டடீஸ், மென்டல் எபிலிட்டி, ஜெனரல் ஸ்டடீஸ்க்கான அந்த டெஸ்ட், அதுக்கப்புறம் ஜெனரல் ஸ்டடீஸோட அந்த டெஸ்ட் டிஸ்கஷன், டெக்னிக்கலோட டெஸ்ட், வீக்லி 4 டெக்னிக்கல் டெஸ்ட் டிஸ்கஷன். ஓகேவா? இது எல்லாமே நீங்க வந்து ரெக்கார்டட் வீடியோஸா உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். அதுதான் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வீக்லி ஷெட்யூல் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, மண்டே டு ஃப்ரைடே வர டெய்லி வந்து என்ன அப்படின்னா டெக்னிக்கல் கான்செப்ட் ரெக்கார்டட் கிளாஸ் இருக்கும். அதுக்கப்புறம் டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், ரெக்கார்டட் தான் அதுவும். அதுக்கப்புறம் ஜிஎஸோட கான்செப்ட் ரெக்கார்டட், அதுக்கப்புறம் மென்டல் எபிலிட்டி இருக்கும், ரெக்கார்டட் தான் அதுவும். அதுக்கப்புறம் ஜிஎஸோட டெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வீக்லி 7 டேஸுமே இருக்கும். அதே மாதிரி ரெக்கார்டட் டிஸ்கஷன் பார்த்தோம் அப்படின்னா அதுவும் 7 டேஸும் உங்களுக்கு இருக்கும். இதுல சாட்டர்டே சண்டே மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெக்னிக்கல்ல மார்னிங் 1 ஈவினிங் 1 அப்படிங்கிற மாதிரி 2 டெஸ்ட் இருக்கும். ஸோ 2 நாள் அப்படிங்கிறப்ப 4 டெஸ்ட் இருக்கும் டோட்டலா டெக்னிக்கலுக்கு. சரியா? வித் டிஸ்கஷனோட இருக்கும். அப்புறம் தமிழ் எலிஜிபிலிட்டி ரெக்கார்டட் வீடியோஸும் உங்களுக்கு வந்து சாட்டர்டே சண்டேல ஃபுல்லா ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு என்னென்ன கிளாஸஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டேயை பொறுத்தளவு டெக்னிக்கல் ரெக்கார்டட் கான்செப்டை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டாட்டிக்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், அதுக்கப்புறம் ஈக்லிபிரியம் ஆஃப் ரிஜிட் பாடிஸ் அப்படிங்கிறது அதே சேம் டாபிக் தான். ப்ராப்ளம் சால்விங்கோட அந்த ரெக்கார்ட்லையும் கொடுத்துருக்கோம். ஜிஎஸ் பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது, மென்டல் எபிலிட்டி சிம்பிளிஃபிகேஷன் அப்படிங்கிற டாபிக் சேம் டாபிக் தான் நம்ம ஜிஎஸ்க்கு அந்த டெஸ்ட் டிஸ்கஷனுக்கும் கொடுத்துருக்கோம். டெஸ்ட் டாபிக். ஓகேவா? அதுக்கப்புறம் டே 2 பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா, டெக்னிக்கலோட அந்த ரெக்கார்டட் கான்செப்டை பொறுத்தளவு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சர்ஃபேஸ் அண்ட் சாலிட்ஸ், ஃப்ரிக்ஷன் அண்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப் ரிஜிட் பாடி டைனமிக்ஸ் அப்படிங்கிறது சேம் டாபிக்கோட அந்த ரெக்கார்டட் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? அப்புறம் ஜிஎஸ் பொறுத்தளவு வந்து என்ன அப்படின்னா, பிரியாம்பிள் டு த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற டாபிக் அதுவும் உங்களுக்கு வந்து ஃபுல்லா ரெக்கார்டட் தான் எல்லா செஷன்ஸுமே. சரியா? மென்டல் எபிலிட்டியை பொறுத்தளவு சிம்பிளிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஜிஎஸோட டெஸ்ட் டாபிக் சேம் தான். பிரியாம்பிள் அந்த டாபிக் தான். சரியா? அப்புறம் டே 3 பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா, ரெக்கார்டட் கான்செப்ட்ல உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, டைனமிக்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிறது சேம் டாபிக்கே உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ்லையும் கொடுத்துருப்போம். ஜிஎஸ் பொறுத்தளவு சாலின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன், அதுக்கப்புறம் யூனியன் ஸ்டேட் அண்ட் டெரிட்டரி அப்படிங்கிற டாபிக். மென்டல் எபிலிட்டியை பொறுத்தளவு பெர்சன்டேஜ் அப்படிங்கிற டாபிக். ஜிஎஸ் டெஸ்ட்டை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா சேம் டாபிக் தான். சரியா? அதே தான் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, டே 4 பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா, டெக்னிக்கலா இந்த ரெக்கார்டட் கான்செப்டை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா, பேசிக்ஸ் ஆஃப் மெக்கானிசம், கைனமேட்டிக்ஸ் ஆஃப் மெக்கானிசம் அப்படிங்கிற டாபிக். அதுலேயே வந்து அந்த ரெக்கார்டட் ப்ராப்ளம்ஸை பொறுத்தளவு சேம் டாபிக் தான் கொடுத்துருக்கோம். ஜிஎஸ் பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா, சிட்டிசன்ஷிப்பு, அப்புறம் ரைட் அமெண்ட் டியூட்டிஸ் அப்படிங்கிறது, மென்டல் எபிலிட்டியில பெர்சன்டேஜ் அப்படிங்கிற டாபிக் கொடுத்துருக்கோம். ஜிஎஸோட டெஸ்ட் டாபிக்ல வந்து என்ன அப்படின்னா சேம் டாபிக் தான், சிட்டிசன்ஷிப் அதே டாபிக் தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? அதுக்கப்புறம் டே 5 பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா, ரெக்கார்டட் கான்செப்ட்ல வந்து கியர் அண்ட் கியர் ட்ரெயின்ஸ் அப்படிங்கிறது ரெக்கார்டட் ப்ராப்ளம்ஸ்லயும் சேம் டாபிக் தான். ஜிஎஸ் பொறுத்தளவு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது, மென்டல் எபிலிட்டியில ஹெச்சிஎஃப் அப்படிங்கிற டாபிக், ஜிஎஸ்ல சேம் டாபிக் அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது தான் டெஸ்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் டே 6 பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு ரெக்கார்டட் கான்செப்ட்ல வந்து கைரோஸ்கோப் அப்படிங்கிறதும் பேலன்சிங் அப்படிங்கிற டாபிக்கும் சேம் தான். உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் சால்விங்லயும் இருக்கும். ஜிஎஸ் பொறுத்தளவு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், ஹியூமன் ரைட் சார்ட்டர் அப்படிங்கிறது, மென்டல் எபிலிட்டியை பொறுத்தளவு ஹெச்ஏஎஃப் அப்படிங்கிற டாபிக். ஜிஎஸ் டெஸ்ட் பொறுத்தளவு வந்து என்ன அப்படின்னா, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அண்ட் சேம் டாபிக் தான் நம்ம கொடுத்துருக்கோம். அன்னைக்கு என்ன டாபிக் இருக்குமோ அதே டெஸ்ட் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா, டே 7 பொறுத்தளவு வந்து என்ன அப்படின்னா, ரெக்கார்டட் கான்செப்ட்ல ஃபோர்ஸ் அனாலிசிஸ், சிங்கிள் டிகிரி ஃப்ரீ வைப்ரேஷன் அப்படிங்கிறது சேம் தான். உங்களுக்கு ரெக்கார்டட் ப்ராப்ளம்ஸ்லயும் இருக்கும். ஜிஎஸ் பொறுத்தளவு யூனியன் லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கிறது, மென்டல் எபிலிட்டியை பொறுத்தளவு எல்சிஎம் அப்படிங்கிற டாபிக். ஜிஎஸ் டெஸ்ட்டை பொறுத்தளவு சேம் டாபிக் தான், யூனியன் லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். டே 8 பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா, ரெக்கார்டட் கான்செப்ட்ல ஃபோர்ஸ்டு வைப்ரேஷன் மெக்கானிசம் ஃபார் கண்ட்ரோல் அண்ட் வைப்ரேஷன் அப்படிங்கிற டாபிக். ரெக்கார்டட் ப்ராப்ளம்ஸை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா சேம் டாபிக் தான் கொடுத்துருக்காங்க. ஜிஎஸ் பொறுத்தளவு பார்லிமெண்ட் அப்படிங்கிற டாபிக். மென்டல் எபிலிட்டியை பொறுத்தளவு எல்சிஎம் அப்படிங்கிற டாபிக் கொடுத்துருக்கோம். சேம் டாபிக் தான், பார்லிமெண்ட் தான் வந்து டெஸ்ட்டுக்கு வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஜிஎஸ்ல. டே 9 பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா, ரெக்கார்டட் கான்செப்ட்ல ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின் அண்ட் டிஃபர்மேஷன் ஆஃப் சாலிட்ஸ் அப்படிங்கிறது சேம் தான். உங்களுக்கு ரெக்கார்டட் ப்ராப்ளம்ஸ்ல இருக்கும். ஜிஎஸ் பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அசம்பிளி அப்படிங்கிற டாபிக் கொடுத்துருக்கோம்.
மென்டல் அபிலிட்டியை பொறுத்தளவு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அப்படிங்கிற டாபிக். ஜிஎஸோட டெஸ்ட் வந்து சேம் டாபிக் தான். ஓகேவா? அதுக்கப்புறம் டே 10ல பார்த்தோம் அப்படின்னா ரெக்கார்டர் கான்செப்ட்ல டிரான்ஸ்வர்ஸ் லோடிங் ஆன் பீம் அப்படிங்கிறதும் ரெக்கார்டர் ப்ராப்ளம்ஸும் சேம் டாபிக் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஜிஎஸ் பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா லோக்கல் கவர்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிறது, மென்டல் அபிலிட்டி ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் அப்படிங்கிறது. ஜிஎஸ் டெஸ்ட் டாபிக்கும் சேம் டாபிக் தான், லோக்கல் கவர்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிறது. இதான் வந்து ஒரு 10 டேஸுக்கான ஒரு ஷெடியூல் உங்களுக்கு. இந்த விடாமுயற்சி பேட்ச் ஃபார் காட் லைஃப் அப்படிங்கிற பொறுத்தளவு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 400+ ரெக்கார்டட் வீடியோ கிளாஸஸாக இருக்கும். 120+ டெஸ்ட் சீரிஸ் வித் ரெக்கார்டட் டிஸ்கஷனோட இருக்கும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 to 6 ரெக்கார்டட் வீடியோஸ் டெய்லி நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வீக்லி வந்து என்ன அப்படின்னா ஒரு 11 டெஸ்ட் இருக்கும். அதாவது வந்து என்ன அப்படின்னா 7 டேஸுமே ஜிஎஸ் வித் 4 டெஸ்ட் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு டெக்னிக்கலுக்கு வந்து இருக்கும் வீக்லி. ஓகேவா? வித் டிஸ்கஷனோட இருக்கும், ரெக்கார்டட் டிஸ்கஷனோட. இதுக்கு ஆக்சுவல் கோர்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ₹45,000 அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் 3 டேஸுக்கு என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா 14,999 அப்படிங்கிற ப்ரைஸிங்லையும், நெக்ஸ்ட் 3 டேஸுக்கு 25,000 அப்படிங்கிற ப்ரைஸிங்லையும், ஆஃப்டர் தேட் தான் வந்து என்ன அப்படின்னா 45,000 அப்படிங்கிற அந்த ப்ரைஸிங்லேயே கொடுக்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 3 டேஸுக்கு ஒரு ப்ரைஸிங், நெக்ஸ்ட் 3 டேஸ், ஆஃப்டர் தேட் தான் அந்த ப்ரைஸிங். இதுல ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணக்கூடிய 10 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுக்குறோம். அதாவது வந்து என்ன அப்படின்னா ₹699 அப்படிங்கிற ப்ரைஸிங்ல வந்து நம்ம வந்து ஆஃபர் பண்றோம். அதே மாதிரி ஸ்பார்க்ஸ் ஸ்காலர்ஷிப் ஆஃபர் அப்படிங்கிற மாதிரி ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் நம்ம வந்து கொடுக்குறோம். அதோட ஃபீஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ₹699 அப்படிங்கிறது தான். அது யாரெல்லாம் அவைல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க, ஏஜ் எபோவ் 30 இருக்கக்கூடிய பீப்புள்ஸ், அதே மாதிரி சேலரி வந்து லெஸ் தென் 25,000 அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க, ஃபிசிக்கலி சேலஞ்சு, ஜாப்லெஸ்ஸாக இருக்கிறவங்க, அதர் அகாடமிஸோட ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் 2 அட்டம்ப்ட்டுக்கு மேலே அல்லது 3 வருஷமா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க, இந்த மாதிரி யார் வேணாலும் அவைல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம அகாடமியோட ஸ்பெல் SPWARKZ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்மளோட ஒன்லி கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 9677111366 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்மளோட அகாடமி பார்த்தீங்க அப்படின்னா 18-13+ பாசிட்டிவ் ரிவ்யூஸோட இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக்கல் அகாடமி. அதே மாதிரி ஸ்பெஷல் ஆஃபர் நம்மளோட ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதாவது ஒரு நெக்ஸ்ட் 3 டேஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப லோயஸ்ட் ப்ரைசிங் தமிழ்நாடு லெவலில் வந்து நம்ம வந்து ஆஃபர் பண்ணுறோம். ஓகேவா? நம்மளோட ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்காகவே. ஸோ அது என்ன டீட்டெயில் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.